அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது, இந்த வீடியோ சீரீஸில் பார்த்துருக்கிறது பிஜிடிஆர்பி பாட்னியில். ஸோ எப்படி வந்து பண்ணாக்கா ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்குறது, ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரிலேட்டடாக வந்து பண்ணாங்க இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் என்னென்ன கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் டாபிக் ஆல்கேயில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்க்குறோம். இந்த டாபிக் ரிலேட்டடாக 2017 பிஜிடிஆர்பியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேயில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல்னு சொன்னோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சைனோஃபைசிக்கு இன்னொரு பேர் இருக்குது சைனோபாக்டீரியாவை ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மிக்ஸோஃபைசியே. அப்போது சைனோஃபைசியில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் என்ன அப்படின்னா சைனோஃபைசியன் ஸ்டார்ச் அப்படின்னு பேர். ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலுக்கு பேர் வந்துனாக்கா சைனோஃபைசியே ஸ்டார்ச், மிக்ஸோஃபைசியன் ஸ்டார்ச் ஆர் சைனோஃபைசியன் ப்ரோட்டீன். அப்போ சைனோஃபைசியன் ஸ்டார்ச்னாலே ஒன்று தான், மிக்ஸோஃபைசியன் ஸ்டார்ச்னாலே ஒன்று தான், சைனோஃபைசியன் ப்ரோட்டீன். அப்போது சைனோஃபைசியில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலுக்கு சைனோஃபைசியன் ஸ்டார்ச், மிக்ஸோஃபைசியன் ஸ்டார்ச், சைனோஃபைசியன் ப்ரோட்டீன். இதுதான் வந்து பண்ணாக்கா சைனோஃபைசியோடைய ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா குளோரோஃபைசியே. அப்போ குளோரோஃபைசியேக்கு இன்னொரு பேர் வந்து பண்ணாக்கா கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குளோரோஃபைசியேல ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஸ்டார்ச் அப்படின்னு பேர். அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பண்ணாக்கா அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா குளோரோஃபைசியேல ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல். அப்போ குளோரோஃபைசியேல ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல்னு கேட்டால் ஸ்டார்ச்னாலையும் கரெக்டு தான், அமிலோஸ் அண்டு அமிலோபெக்டின் அப்படின்னாலும் கரெக்டு தான். அடுத்து ஜாந்தோஃபைசியே. அப்போ ஜாந்தோஃபைசியேக்கு இன்னொரு பேர் வந்து பண்ணாக்கா எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஜாந்தோஃபைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில், ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட் ஆல்சோ நோன் அஸ் லிபிட்ஸ், லியூகோசின், கிரைசோலாமினேரியன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாந்தோஃபைசியில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல். அப்போ ஆயில், ஃபேட், லியூகோசைனின், கிரைசோலாமினேரியன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிரைசோஃபைசியே. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் ஆல்கேயில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் வந்து பண்ணாக்கா கிரைசோலாமினேரியன். அப்போ இந்த ஜாந்தோஃபைசியிலையும் கிரையோஃபைசியிலையும் ஸோ ஒரே ஃபுட் மெட்டீரியல் கிரைசோலாமினேரியன். அடுத்து டயட்டம். ஸோ டயட்டமில் வந்து பண்ணாக்கா கிரைசோலாமினேரியன் அண்ட் ஆயில் டிராப்லெட்ஸ். ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ஜாந்தோஃபைசியில் கிரைசோலாமினேரியன் சொன்னோம், கிரைசோஃபைசியில் கிரைசோலாமினேரியன், டயட்டம்லையும் கிரைசோலாமினேரியன் அண்டு ஆயில் டிராப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேயோஃபைசியே. அப்போ பேயோஃபைசியேக்கு ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்போ இந்த பேயோஃபைசியில் வந்து பண்ணாக்கா ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலுக்கு பேர் லாமினேரியன் அண்டு மேனிட்டால் அப்படின்னு பேர். பேயோஃபைசியேக்கு ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு பேர். இதில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலுக்கு பேர் லாமினேரியன் அண்டு மேனிட்டால். அடுத்து லாஸ்ட்டு ரோடோஃபைசியே. அப்போ ரோடோஃபைசியேக்கு வந்து பண்ணாக்கா ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோடோஃபைசியில் வந்து பண்ணாக்கா ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ளோடியன் ஸ்டார்ச், ஃப்ளோரோடோசைடு அண்டு மேனோகிளைசரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா ரோடோஃபைசியில் நமக்கான அந்த ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த பிஜிடிஆர்பி 2017 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னோம். அந்த கொஷின் என்ன அப்படின்னா நமக்கு இங்கே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குளோரோஃபைசியில் என்ன ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னாக்கா ஸ்டார்ச். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ஸ்டார்ச் தான் வந்து பண்ணாக்கா குளோரோஃபைசியில் ஃபுட் மெட்டீரியல், ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல். அப்போது ஏக்கு ஃபஸ்ட்டு 1, அப்போது இங்கே ஃபஸ்ட்டு 1, இங்கே செகண்டு, இங்கே தேர்டு, இங்கே ஃபோர்த்து. அப்போது ஃபஸ்ட்டு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கு ஃபஸ்ட் 1 தான். அப்போ கரெக்டாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக. ஸோ அப்போ இது வரலாம், ஏ வரலாம், பி வரலாம், சி வரலாம், அப்போ டி வராது. அடுத்து பேயோஃபைசியே. ஸோ பேயோஃபைசியேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளூடியன் ஸ்டார்ச். பேயோஃபைசியேக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பேயோஃபைசியேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாமினேரியன் அண்டு மேனிட்டால். இங்கே பாருங்கள், லாமினேரியன் அண்டு மேனிட்டால் அப்படின்னு சொன்னோம். ஸோ எங்கே இருக்குது லாமினேரியன் அண்ட் மேனிட்டால்? அப்போ பிக்கு ஃபோர்த் 1. அப்போ பிக்கு ஃபோர்த் 1னா ஸோ ஏ வரலாம், பி வராது, சி வராது, டி ஆல்ரெடி நம்ம எமிட் பண்ணியாச்சு. அப்போது ஏ தான் வரும்.
ஸோ ஆன்சர் ஏ. அடுத்து ரோடோஃபைசேக் பாருங்கள். ரோடோஃபைசேக் வந்து பண்ணாக்கா ப்ளூடியன் ஸ்டார்ச் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம். அப்போ ரோடோஃபைசேக் ப்ளூடியன் ஸ்டார்ச்சு. பேசிலிரோஃபைசேக் வந்து பண்ணாக்கா ஃபேட் அண்டு ஒல்லுட்டின். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த ஒரு பிஜிடிஆர்பிக்கான கொஷின் 2017 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மேபி இந்த இயர் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பண்ணாக்கா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா யூனிட் வைஸ் வந்து நோட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்காவது யூனிட் வைஸ் நோட்ஸ் போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிங்கனாக்கா அந்த மாதிரி வீடியோவும் போடுறேன். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.